2018 மே 22 ஸ்டெர்லைட் எதிர்ப்பு போராட்டத்தில் தூத்துக்குடியில் 13 பேரை போலீஸ் வந்து சுட்டு கொண்டாங்க. அப்புறம் அதே ஏடிஎம்கே பீரியடில் தான் வந்து இதை விசாரிக்க அருணா ஜெகதீசன் ஆணையம் அப்படின்னு சொல்லி அமைச்சாங்க. அவங்க நேர்மையாக விசாரித்து நேர்மையான ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாங்க. இதில் முழுக்க முழுக்க போலீஸ் மேலே தப்பு இருக்குது, அவங்க விதிமுறைகள் பண்ணியிருக்காங்க, குறிப்பாத்து சுட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இதை வந்து சிபிஐக்கு மாற்றினாங்க. மதுரை ஹைகோர்ட் பிரான்ச்சில் கேஸ் போச்சு. சிபிஐ என்னன்னா ஒரு போலீஸ் மேலே தான் தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் சப்மிட் பண்ணாங்க. அதை வந்து மதுரை ஹைகோர்ட் பிரான்ச் வந்து கடுமையாக விமர்சித்தாங்க, எதிர்த்தாங்க. அப்புறம் இன்னும் கேஸ் வந்து அங்கே போய்கிட்டு தான் இருக்கு. இன்னையோட 9வது ஆண்டு தினம் நினைவு தினம் வந்து அனுசரிக்கப்படுது. ஆனால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இழப்பீடு நிதி கிடைச்சதே தவிர நீதி கிடைக்கல. குற்றம் செஞ்ச போலீஸ் வந்து பணியிடை மாறுதல் ப்ரமோஷன் சொல்லி அவங்க நல்லா ஜாலியாக தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அந்த டைமில் போலீஸ் வந்து விதிமுறை பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கு நானே ஒரு சாட்சி தான். ஏன்னா அந்த 100ஆம் நாள் போராட்டத்தில் கலெக்டர் ஆஃபீஸ் முன்னாடி போராட்டத்தில் நானுமே அந்த கிராம மக்களோட சேர்ந்து அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டேன். அப்போ போலீஸ் வந்து குறிப்பாத்து சுட்டாங்க, துப்பாக்கி எடுத்து அத்தனை பேரையும் விரட்டினாங்க, துப்பாக்கி எடுத்துட்டு ஓட விரட்டினாங்க. எனக்கு வந்து அந்த டைமில் வந்து போராட்டம்ங்கிறது அந்த டைமில் தான் வந்து பழகிற ஒரு விஷயம். அந்த டைமில் அதனால் வந்து எனக்கு தப்பிச்சா பழச்சா போதுன்னு சொல்லி தெரிச்சு ஓடி வந்துட்டேன். அன்றைக்கி நைட்டு தான் அதுக்கப்புறம் தெரிஞ்சு 13 பேர் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ பாதிக்கப்பட்ட மக்களுக்கு போன 2 கவர்மெண்ட்லேயும் வந்து நீதி கிடைக்கல. ஸோ இந்த கவர்மெண்ட்லேயாவது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 13-14 குடும்பங்களுக்கு வந்து சரியான நீதி கிடைக்கணும். அதாவது தப்பு செஞ்ச போலீஸை கோர்ட் முன்னாடி நிறுத்தி விசாரித்து அவங்க மேலே தப்பு இருக்குன்னு சொல்லி நிரூபித்து அவங்களுக்கு வந்து தண்டனை வாங்கி கொடுக்கணும். அது இந்த கவர்மெண்ட்லேயாவது நடக்குமா இல்லையாங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நாங்காலி